ஹலோ மீடியா கிரிக்கெட் வியூவர்ஸ், உங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். எஸ், இன்னைக்கான வீடியோ என்ன அப்படின்னா, நேற்று நைட்ல இருந்து எல்லாருமே பேசிட்டு இருக்க ஒரு விஷயம் தான். T20 வேர்ல்டு கப் 2024 கூடிய விரைவில் நடக்க போகுது இல்லையா? அதுல பார்ட்டிசிபேஷனா இருக்க போற இங்கிலாந்து பிளேயர்ஸ் எல்லாருமே வந்து பாத்தீங்க அப்படின்னா யூகேக்கு கிளம்ப போறாங்க. ஒரு சில பேர் கிளம்பிட்டாங்க, இன்னும் ஒரு சில பேர் கிளம்ப போறாங்க. காரணம் என்ன அப்படின்னா, T20 வேர்ல்டு கப்போட ப்ரிப்பரேஷன் இருக்கு. அதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா பாகிஸ்தானோட ஒரு சின்ன டூர் ஒன்று பண்றாங்க. ஸோ அதுக்காக வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்க கிளம்பிட்டாங்க. எஸ், ஜாஸ் பட்லர், வில் ஜாக்ஸ், ரீஸ் டாப்லி, லியாம் லிவிங்ஸ்டன் இவங்க எல்லாருமே வந்து பாத்தீங்க அப்படின்னா கிளம்பிட்டாங்க. மொயின் அலி, ஜானி பாஸ்டோ, ஷாம் கரன், பில் சால்ட் இவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இன்னும் ஒரு 1 or 2 டேஸ்ல போயிடுவாங்க. பட் ஆஸ் பர் த ரிப்போர்ட்ஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னா, ECB இங்கிலாந்து கிரிக்கெட் போர்டு வந்து இந்த வீக்கெண்ட்குள்ள எல்லாருமே வந்து சேரணும் அப்படிங்கிற மாதிரி வந்து ரெக்வஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லாருமே கிளம்புறாங்க. இதனால பிளே ஆஃப் போற ஒரு சில அணிகள் வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்கிலாந்து பிளேயர்ஸ் இல்லாம போவாங்க. குறிப்பா வந்து நம்மளோட ராஜஸ்தான் ராயல்ஸ் கண்டிப்பா பிளே ஆஃப் போயிட்டாங்க அவங்க. ஸோ அவங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா ஜாஸ் பட்லர் இல்லாம போறாங்க. ஜாஸ் பட்லருக்கு இந்த வருஷம் பெருசா ஃபார்ம் இல்ல, ஒரே ஒரு 2 செஞ்சுரி அடிச்சாரு. பட் அதை தவிர பெருசா ஃபார்ம் இல்ல. பட் இருந்தாலும் ஜாஸ் பட்லர் மாதிரி ஒரு பிளேயர் எந்த அளவுக்கு ரொம்ப முக்கியம் ராஜஸ்தான் ராயல்ஸுக்குங்கிறது நமக்கு தெரியும். பட் ஆனா நான் ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கிறது டாம் கோலர் கேட்மோர். எஸ், அவரும் இங்கிலாந்தை சேர்ந்த ஒரு பிளேயர் தான். தலைவனை இறக்காமலே வச்சிருந்தாங்க, அடிச்சு நொறுக்கிடுவாரு. எப்படி ஜாக் பிரேசர் மெக்கர் முதல் பால்ல இருந்து அடிக்கிறாரோ அதே மாதிரி தான் டாம் கோலர் கேட்மோரும். பார்ப்போம் அவர் இந்த ஆடி எந்த அளவுக்கு விளையாடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு அடுத்தபடியா வில் ஜாக்ஸ் ஒரு பெரிய இழப்பா இருக்க போறாரு ஆர்சிபிக்கு. பிகாஸ் ஆர்சிபி சிஎஸ்கே மேட்ச் ரொம்ப இம்பார்ட்டன்டான மேட்ச் வந்து 2 டீமுக்குமே. ஸோ வில் ஜாக்ஸ் வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த டீமோட டேர்ன் அரவுண்டே மாறுனுச்சு. ஸோ இப்போ வில் ஜாக்ஸ் இல்லாம என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. பட் மேக்ஸ்வெல் ஆடுவார் அந்த இடத்துல. மேக்ஸ்வெல் இந்த சீசன் சுத்தர ஃபார்ம்ல இல்ல. திருப்பி அந்த இடத்துல வர்றப்போ அடிக்கலாம். சிஎஸ்கேக்கு அகைன்ஸ்டா என்ன வேணாலும் நடக்கலாம். பார்ப்போம் என்ன நடக்க போகுதுன்ட்டு. அண்ட் அதுக்கு அடுத்தபடியா ரீஸ் டாப்லி அவர் பெருசா இப்போ ஆடுறது இல்ல. ஸோ ஒரு பிரச்சனை இல்ல. லியாம் லிவிங்ஸ்டன் பஞ்சாப் எலிமினேட்டர் அவரும் போயிட்டார், அது ஒரு பிரச்சனை இல்ல. ஜானி பாஸ்டோ, ஷாம் கரன் அகைன் பஞ்சாப் எலிமினேட்டர் அவங்களும் போறாங்க, எந்த ஒரு பிரச்சனை இல்ல. பில் சால்ட்ட கேகேஆர் ரொம்ப மிஸ் பண்ண போறாங்க. எஸ், இது வந்து பெரிய ஒரு அடியா கேகேஆருக்கும் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ரஹ்மனுல்லா குர்ஃபாஸ பில் சால்ட் இடத்துல இறக்குவாங்க. ஆனா இந்த வாட்டி ஒரு டிஸ்ட்ரக்டிவ் ஓப்பனிங் பேரா பில் சால்ட் அதுக்கப்புறம் வந்து சுனில் நாராயண் இருந்திருக்காங்க. பில் சால்ட்ட கண்டிப்பா மிஸ் பண்ண போறாங்க கேகேஆர். இது எந்த அளவுக்கு காஸ்ட்லி மிஸ்ஸா இருக்கும் அப்படிங்கிறது போக போக டெஃபினெட்லி தெரியும். ரஹ்மனுல்லா குர்ஃபாஸ் நல்ல பிளேயர் தான், நான் இல்லைன்னு சொல்ல. பட் பில் சால்ட் அளவுக்கு வருவாரா அப்படின்னா அது ஒரு பெரிய டவுட். எனக்கு என்னமோ இது கேகேஆரோட மொமெண்டத்தை டிஸ்டர்ப் பண்ண போகுது அப்படின்னு யோசிக்கிறேன். அதுக்கு அடுத்தபடியா மொயின் அலி ஃபார் சிஎஸ்கே. மொயின் அலியை பெருசா சிஎஸ்கே யூஸ் பண்ணவே இல்லை. பேட்டிங்ல மட்டும் 1 or 2 மேட்சஸ் கிடைச்சிச்சு, பவுலிங்ல கிடைக்கல. ஸோ மொயின் அலி போறது வந்து பாத்தீங்கன்னா சிஎஸ்கேக்கு எனக்கு தெரிஞ்சு பெரிய இழப்பா இருக்குமா அப்படின்னா ஒரு 80-20% அப்படின்னு நான் சொல்லுவேன். அந்த 20% ஃபார் பேட்டிங் மட்டும் தான். இதை பிளான்ல வச்சு தான் அவரை கரெக்டா யூஸ் பண்ணாம இருந்தாங்களோ என்னமோ. ஏன்னா ஜியோ சினிமால கூட ஒரு நண்பர் இதை கேட்டிருந்தாரு கொஸ்டினா. எஸ், அவங்க கிளம்புறதுனால மொயின் அலியை வந்து யூஸ் பண்ணி அவரோட இதை நம்ம தேடிக்க வேண்டாம் அப்படின்னு யோசிச்சிருக்கலாம் மேபி. பட் ஆனால் பேட்டிங்ல இவரை கண்டிப்பா மிஸ் பண்ணுவாங்க. ஸ்ட்ரெயிட்டாவே சாண்ட்னர் உள்ள வந்துட போறாரு, அதுல எந்த ஒரு டவுட்டும் கிடையாது. பட் மொயின் அலி அளவுக்கு சாண்ட்னரால பேட் பண்ண முடியுமா அப்படின்னா அது ஒரு பெரிய டவுட் தான் இல்லையா? சாண்ட்னர் நல்ல பேட்ஸ்மேன் தான், பட் மொயின் அலி அளவுக்கு டிஸ்ட்ரக்டிவா இருக்க மாட்டாரு. கண்டிப்பா சிஎஸ்கே மொயின் அலியை கொஞ்சம் மிஸ் பண்ணுவாங்க, பட் பெருசா மிஸ் பண்ண மாட்டாங்க. எஸ், அந்த பவுலிங் இது இன்னும் குஷன் கொடுக்க சாண்ட்னர் உள்ள வந்துருவாரு. ஓகே, ஸோ இதுதான் அப்டேட். எனக்கு தெரிஞ்சு ஒரு சில டீம்ஸ் நல்லாவே மிஸ் பண்ண போறாங்க, ஒரு சில டீம்ஸ் கண்டிப்பா கஷ்டப்பட போறாங்க. அண்ட் ஒரு சில டீம்ஸ்க்கு இது ஒரு பெரிய பிரச்சனையா இருக்க போறது இல்ல. உங்களோட கருத்து இதை பத்தி என்ன? யாரை எந்த டீம் ரொம்ப மிஸ் பண்ணுவாங்க? அண்ட் இங்கிலாந்து போர்டு கிட்ட பிசிசிஐ பேசி இங்கிலாந்து போர்டு இது வந்து ஒத்துக்கல, எங்களுக்கு வந்து பிளேயர்ஸ் கண்டிப்பா வேணும், எங்களுக்கு நேஷனல் டியூட்டி தான் ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டுருக்காங்க. இதை பத்தி நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்ட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிட்டு, இஃப் யூ லைக் தி வீடியோ ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு நம்மளோட கிரிக்கெட் சேனல். வேற ஒரு வீடியோல வேற ஒரு கான்செப்ட்ல உங்களை சந்திக்கிறேன். அடுத்த பாஃப்ரம் திஸ் விஜய் மணி. லவ் யூ ஆல், ஸ்டே சேஃப் மக்களே.